தர்மபுரி இளவரசனின் உடலை டெல்லி எய்ம்ஸ் டாக்டர்கள் குழு மறுபரிசோதனை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தர்மபுரியில் காதல் கலப்பு திருமணம் செய்து கொண்டு மரணமடைந்த இளவரசனின் உடலை மறு ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்படி தடயவியல் நிபுணர்கள் சம்பத்குமார், தங்கராஜ் ஆகிய இருவரும் தர்மபுரிக்கு வியாழனன்று நேரில் சென்று இளவரசன் மரணம் தொடர்பாக மறு ஆய்வு செய்தனர். இதைத் தொடர்ந்து தங்களது அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் தனபாலன், செல்வம் முன்னிலையில் வெள்ளியன்று காலை தாக்கல் செய்தனர். 2 நிபுணர்களும் மாறுபட்ட கருத்தை தங்களது அறிக்கையில் தெரிவித்திருந்தனர். இதையடுத்து இளவரசன் உடலை மறுபரிசோதனை செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் 3 பேர் அடங்கிய குழு தர்மபுரிக்கு நேரில் சென்று மறுபிரேத பரிசோதனை செய்யவும் எய்ம்ஸ் மருத்துவர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கவும் உத்தரவிட்டனர். சம்பத்குமார் இது அறுதிட்டு இது ஒரு கொலை தான், இந்த கொலைக்கு நான் முகாந்திரங்கள் இருக்கு, இதை மேலும் கண்டறிவதற்கு ரீபோஸ்ட்மார்ட்டம் மேலும் ஒரு சடலக்கூறாய்வு செய்ய வேண்டும் என்று அவர் உயர்நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்தார். அதே மாதிரி டாக்டர் தங்கராஜ் என்ன சொன்னார்னு சொன்னா, இல்ல இது ரயில் ஆக்சிடென்டா கூட இருக்கலாம், அல்ல சூசைடா கூட இருக்கலாம், அதனால ரீபோஸ்ட்மார்ட்டம் தேவையில்லை அப்படிங்கிற அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. 2 ரிப்போர்ட்டையும் பார்த்த நீதிபதிகள் என்னாச்சுன்னா, ஒரு சிறிதளவு சந்தேகம் இருந்தா கூட அதை உண்மையை கண்டறியதுக்காக நாங்க ரீபோஸ்ட்மார்ட்டம் ஆர்டர் பண்றோம். அந்த ரீபோஸ்ட்மார்ட்டத்தை அப்பளுக்கிட்ட இல்லாத ஒரு அல்டுகெதர் டிஃபரெண்ட் பாடி, அதாவது ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் நியூ டெல்லியிலிருந்து 3 ஒரு மருத்துவக்குழு வரவழைச்சு அந்த மருத்துவக்குழு நாளை 10:30 மணிக்கு தர்மபுரி அரசு மருத்துவமனையில் இளவரசனுடைய உடலை மறுகூராய்வு ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதனுடைய ரிப்போர்ட்டை அந்த இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு, அதாவது புலன் விசாரணை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. எய்ம்ஸ் மருத்துவர் குழு சனிக்கிழமையன்று மறுபிரேத பரிசோதனை முடித்த பின்னர் இளவரசனின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.